வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 8th 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். சேலரி 19,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 3 days மட்டும்தான் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கிங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய அட்ரஸ், அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனண்ட் அட்ரஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு நம்பர், டைப்பிங், ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, அது எல்லாமே கேட்டிருக்காங்க. தென் உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த டீட்டெயிலும் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒரு போஸ்டிங்கும், ஆஃபீஸ் பீன் அதாவது அட்டண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 போஸ்டிங் இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. லாஸ்ட் டேட் 6/9/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கான ஒர்க் வந்து என்ன, ஒர்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய சேலரி டீட்டெயில் 20,000 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும், அதே மாதிரி ஆஃபீஸ் பிஎன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இது தான். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், ஈரோடு 638-011 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6/9/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஈரோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.